저한테 그 프로그램을 넣어준 거예요. Pastor Oak Park put that program in my heart. 야, 반드시 역사해. Hey, God will surely work. 신앙하면 가장 문제가 뭔 줄 알아? The problem in spiritual life is 마음에 안 된다는 생각이 왔을 때 when the heart that it's not going to work arises, 반격을 해야 돼. you have to counterattack it. 돼. It's going to work. 하나님이 역사해. God will work. 여러분 마음에 이 프로그램만 들어있으면 If you have this program in your heart, 어떤 문제든 다 풀 수가 있어. no matter what problem you face, you can solve it all. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். Today we will see 2 Samuel chapter 20. நாம் 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். We will see 2 Samuel chapter 20 verse 14. அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆவேல் மட்டாகவும் பேரிமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். And he went through all the tribes of Israel to Abel and Beth Makkah and all the Berites. So they were gathered together and also went after Sheba. அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆவேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விட பண்ணும்படி அழிக்க எத்தனை பண்ணினார்கள். Then they came and besieged him and in Abel of Beth Makkah, and they cast up a sage mound against the city, and it stood by the rampart. And all the people who were with Joab battered the wall to throw it down. அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டே வர சொல்லுங்கள் என்றாள். Then a wise woman cried out from the city, Hear, hear, please say to Joab, Come nearby that I may speak with you. அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானோ யோவாப் என்று கேட்டால், அவன் நான் தான் என்றான். அப்போது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தையை கேளும் என்றால், அவன் கேட்கிறேன் என்றான். When he had come near to hear, the woman said, Are you Joab? He answered, I am. Then she said to him, Hear the words of your maidservant. And he answered, I am listening. அப்பொழுது அவள், பூர்வகாலத்து ஜனங்கள் ஆபேலை விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். So she spoke, saying, They used to talk in former times, saying, They shall surely seek guidance at Abel, and so they would end disputes. இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவராய் இருக்கையில், நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுக வேண்டியது என்ன என்றால், I am among the peaceable and faithful in Israel. You seek to destroy a city and a mother in Israel. Why would you swallow up the inheritance of the Lord? யோவாப் பிரதித்திரமாக, விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக. And Joab answered and said, Far be it from me that I should swallow up or destroy. காரியம் அப்படியல்ல. பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்பிராயிம் பர்வத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள், அப்போது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்போது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி, That is not so, but a man from the mountains of Ephraim, Sheba the son of Bichri by name, has raised his hand against the king, against David. Deliver him only, and I will depart from the city. So the woman said to Joab, Watch, his head will be thrown over the wall. அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேவாவின் தலையை வெட்டி யோவாபிடத்தில் போட்டார்கள். அப்போது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்திற்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். Then the woman in her wisdom went to all the people, and they cut off the head of Sheba the son of Bichri and threw it out to Joab. Then he blew a trumpet, and they withdrew from the city, every man to his tent. So Joab returned to the king at Jerusalem. 1991ஆம் ஆண்டு நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வேத பாடம் செய்தேன்.
So after I was released from the prisons in 1991, I received salvation and I did Bible study. பாவத்தின் நிமித்தமாக நான் அதிகமாக பாதிக்கப்பட்டு என்னோட வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தேன். And because of sin, I was suffering and I didn't have any hope in my life. ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு உண்மையான சந்தோஷத்தை பெற்று நிறைய நம்பிக்கையுடன் நான் அந்த சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். But after receiving salvation, I got to know the true happiness and I received all the hopes and lived in prison. உண்மையாகவே சுவிசேஷத்திற்காக என்னோட வாழ்க்கையை கொடுப்பதில் நான் அதிகமான ஒரு மதிப்பை கண்டேன். And I thought that it is a really great value to give my life towards the gospel. நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு வீட்டிற்கு செல்லவில்லை, ஆனால் சபைக்கு சென்றிருந்தேன். And after I was released from the prison, I didn't go back home, but I went to church. இப்போது வரை நான் சபையினால் வழிநடத்தப்பட்டும் கட்டுப்படுத்தப்பட்டும் வருகிறேன். So until now, I was led and controlled by the church. அதே போன்று இதற்கு முன்பாக நான் கூறினது போல சிறைச்சாலை உங்களுக்கு விருப்பப்படி வாழ்கிற இடம் இல்லை. And likewise, as I said in the before session, a prison is not a place to live as you own. உங்களால் உங்களோட இஷ்டப்படி வாழ முடியாது. A place to live as you wish. நான் அந்த சிறைச்சாலை காவலர்கள் மூலமாக வழிநடத்தப்பட்டு வாழ வேண்டும். And it's a place where you get leaded by the prison guards. அந்த சிறைச்சாலை காவலர்கள் மூலமாக நீங்கள் வழிநடத்தப்படும் போது உங்களால் போதை பழக்கம், சூதாட்டம் மற்றும் பல குற்றங்களை மேற்கொண்டு வாழ முடியும். When you're led by the prison guards, you can overcome drug, you can overcome gamble, and you can overcome all the crimes. நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு என்னுடன் சிறைச்சாலை காவலர்கள் இல்லை. So when I'm released from the prison, there is no prison guards anymore. நான் சிறைச்சாலையில் இருந்தபோது என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் கூட என்னால் மேற்கொள்ள முடிந்தது. And I could overcome all the desires of the greed when I was in the prisons. வெளியே வந்தவுடன் சிறைச்சாலை காவலர்கள் இல்லை. But if I am released, then there's no prison guards. என்னுடைய 16 வருட சிறைச்சாலை வாழ்க்கையில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், நான் எப்பொழுது வழிநடத்தப்படுகிறேனோ அப்பொழுதுதான் சந்தோஷமான மற்றும் அருமையான வாழ்க்கையை வாழ முடியும் என்று. So for 16 years, I got to know in prison that when you are led by when you are led, that is when you live the purest and happiest life. நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகு நான் வேறெங்கும் செல்லவில்லை. இப்போது வரை நான் சபை மூலமாக வழிநடத்தப்பட்டு வருகிறேன். So after I was released from the prisons, I didn't go anywhere else, and until now, I'm being led by the church. சபையில் நான் விசுவாசத்தின் உலகத்தை பற்றி கற்றுக்கொள்ளும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். And in church, I got to learn the world of faith, and I'm very happy. ஒரு நாள் தேவனுடைய ஊழியக்காரர் எங்களிடம் கூறினார், And one day, the servant of God taught us, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்போது ஒரு விஷயம் மிக முக்கியமானது. while you do spiritual life, there is one thing that is so important. அது மிகவும் முக்கியமானது. This is really important. நீங்கள் வாழும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை மாத்திரம் கேட்கவே கூடாது. So while you live your life, there is one thing that you shouldn't listen. அதுதான் தேவன் என்னில் கிரியை செய்யவில்லை என்கிற சத்தம். That is, God is not working in me. பல வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் ஒரே ஒரு வார்த்தையான தேவன் என் மூலமாக கிரியை செய்யவில்லை என்பதை நீங்கள் கேட்கவே கூடாது. So there's a lot of words that you can hear, but then you cannot hear one word, which is God is not working in me. தேவன் உண்மையாகவே நம் மூலமாக கிரியை செய்கிறார். God is truly working through us. நான் தேவனோட ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டேன். So I listened to the voice of the servant of God. அது தேவன் உன் மூலமாக கிரியை செய்யவில்லை என்ற எல்லா சிந்தனையும் அழித்து போட்டது. So erase all the thoughts that God is not working through you. தேவன் நம் மூலமாக கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, and if you believe in the fact that God is working through us, உங்களால் மிகவும் சந்தோஷமான மற்றும் கனவு போன்ற வாழ்க்கையை வாழ முடியும். So then you can live a really happy life and like a dreamful life. நான் தேவனுடைய ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டபோது என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டது. When I heard the words of the servant of God, my heart was fulfilled with happiness. தேவன் நம் மூலமாக கிரியை செய்ய மாட்டார் என்கிற அந்த சிந்தனையை நான் அழிக்க ஆரம்பித்தேன். And I started to erase the thoughts that God is not working through us. அந்த நேரத்திலிருந்து தேவனோட இருதயத்தை வழிநடத்தினார். And from then, God led my heart. ஒரு நாள் நான் எழுந்திருந்தேன். And one day I woke up. போதகர் பார்க் அவர்கள் சீர்திருத்த குழுவில் வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல சிறைச்சாலை கைதிகளை ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தினார். And when Pastor Park was working as a corrections committee, he let a lot of inmates receive salvation.
ஆனால் ஊழியங்கள் மிக பிஸியாக இருந்ததனால் சபையும் மிக பெரிதாக ஆகிக் கொண்டிருந்ததனால் அவரால் அந்த சிறைச்சாலையில் அதிகமாக கவனம் செலுத்த முடியவில்லை. But as the mission became so busy and the church became bigger, he couldn't work in the prisons. நான் அந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். Then I should take in charge of educating the prisoners. இது தேவனுடைய கிரியை என்பதனால் அந்த கைதிகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான வேலையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். It is God's work, so I thought that I should take part of doing that education. நான் சிறைச்சாலைகளுக்கு செல்ல முயற்சி செய்தேன். So I was trying to go to prison. ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்தது. But what kind of thought arose? நான் ஒரு கைதியாக இருந்த நபர். But I'm a person who was a prisoner. ஒரு சிறை கைதியாக இருந்தவர் மற்ற சிறை கைதிகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. So I thought that they weren't like prisoners who was a prisoner teaching prisoners. அவர்களுக்கு இது விருப்பமாக இருக்குமா? Then would they like it? அவர்களுக்கு அது பிடிக்காது என்று நான் நினைத்தேன். It felt like they wouldn't like it. ஏனென்றால் நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு தொந்தரவு செய்பவனாக இருந்தேன். Because while I was in prison, I was a troublemaker. நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று கூறினால் அவர்கள் சிரிப்பார்கள் என்று நான் நினைத்தேன். So if I say I would go to the educate the prisoners, I thought they would laugh. நிச்சயமாக இது வேலைக்காகாது. No, it's not going to work. அந்த மாதிரியான சிந்தனை என்னோட இதயத்திலிருந்து எழும்பினது. Those thoughts was arising in my heart. ஆனால் அப்படி அல்ல. But then no. தேவனுடைய ஊழியக்காரர் நீ ஒரு விஷயத்தை மாத்திரம் கேட்கவே கூடாது என்று கூறினார். But the servant of God said there is something that you should never hear. அவர் கூறினார் தேவன் உன் மூலமாக கிரியை செய்ய மாட்டார் என்பதை நீ கேட்கவே கூடாது. He said don't hear the words that say that God is not going to work through me. தேவன் நிச்சயமாக என் மூலம் கிரியை செய்வார். God is truly going to work through me. அந்த மாதிரியான இருதயம் வந்ததனால் நான் சிறைச்சாலையை சென்று சந்திக்க விரும்பினேன். So because of that heart that arose, I wanted to visit the prisons. நான் கோர்சஸ் சிறைச்சாலைக்கு சென்றேன். So I went to the closest prison building. என்னால் முதல் கதவை கூட தாண்ட முடியவில்லை, நான் வெளியேற்றப்பட்டேன். But I couldn't even enter into the main entrance, but I was kicked out. நாம் ஏற்கனவே இந்த இடத்துல இந்த மாதிரியான கல்வியை கொடுக்கிறோம். Oh, we are doing the education already. எங்களுக்கு லெக்சரர்ஸ் இருக்கிறார்கள். We don't need other lecturers. என்னால் உள்ளே கூட நுழைய முடியவில்லை, நான் வெளியேற்றப்பட்டேன். And I couldn't even enter and I was kicked out. நான் வீட்டிற்கு வந்தேன். And I came home. நான் வீட்டிற்கு வந்து இந்த மாதிரியான சிறைச்சாலை கல்வி வேலைக்காகாது என்று And I came home and I was thinking maybe the education in prisons won't work. இதை குறித்து யோசித்து நான் அடுத்த நாள் காலையில எழுந்திருந்தேன். But then I got to think about that and woke up the next morning. மீண்டும் தேவனுடைய ஊழியக்காரர் என்ன கூறினார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். But God, the servant of God said, எந்த வார்த்தையை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம். You can hear every word. ஆனால் ஒரு வார்த்தையை மாத்திரம் நீ கேட்கவே கூடாது. There is one word that you should never hear. தேவன் என் மூலமாக கிரியை செய்யவே மாட்டார். God is not going to work through me. மக்களே அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கவே கூடாது. Everyone don't listen to that word. மெய்யாகவே தேவன் என் மூலமாக கிரியை செய்வார் என்பதை நான் விசுவாசித்தேன். So I got to believe that God is going to truly work through me. அதனால் மீண்டும் நான் சென்றேன். So I went again. மீண்டுமாய் சென்றேன். I went again. ஆனால் அந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தை சரியாக போகவில்லை. But the conversation didn't work well. மீண்டுமாய் கூட நான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டேன். And then I got to be kicked out once again. நான் வந்தேன். So I came. நான் யோசித்தேன் இது வேலைக்காகவில்லை. So I was thinking, it won't work. அந்த மாதிரியான சிந்தனை வந்தது. I had that thought. இல்லை. No. தேவன் நிச்சயமாக கிரியை செய்வார் என் மூலமாக. God is truly going to work through me. நான் சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கொரியா தேசத்தில் 50 சிறைச்சாலைகள் இருக்கிறது. So I was sitting in church and there is 50 prisons in Korea. நான் அந்த அனைத்து 50 சிறைச்சாலைகளையும் தொடர்பு கொண்டேன். So I called all the prisons in Korea, the 50 of them. நான் அந்த சிறைச்சாலை பொறுப்பாளர்களிடத்திலிருந்து மெயில்களை பெற்றுக்கொண்டேன். So I got all the mails of the people who was in charge of the prison. நான் என்னுடைய ப்ரொஃபைல் அதனை அவர்களுக்கு அனுப்பினேன். And I sent my profile and then sent it to them. ஒவ்வொரு சிறைச்சாலைகளையும் நான் தொடர்பு கொண்டேன். And then I called all the prisons. ஐயா என்னுடைய மெயிலை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? Prison guard leader, did you receive my mail? இல்லை நாங்கள் பெறவில்லையே. No, I didn't receive it. மீண்டுமாய் ஒரு முறை நீங்கள் பார்க்க முடியுமா? Please check it once again. நான் ஒவ்வொருவராக அழைத்தேன். I got to call one by one. நான் தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருந்தேன். And then I kept on calling and calling. நான் அந்த 50 சிறைச்சாலைகளில் ஒவ்வொருவரையும் 5 முறை தொடர்பு கொண்டிருந்தேன். So when I called the 50 prisons like 5 times each. ஆனால் ஒரு இடத்திலிருந்து நம்மை அழைத்தார்கள். But one place called us. இப்போது சவுல் நகரத்தில் ஒரு சிறைச்சாலை இருந்தது. In Seoul it was a really close prison. அவர்கள் உள்ளே வர கூறினார்கள். They said to enter. அந்த இடத்தில் ஒரு லெக்சரர் இருந்தார் வழக்கமாக. So there was a lecturer usually.
அந்த லெக்சரர் வரமாட்டேன் என்று கூறிவிட்டாராம். But suddenly the lecturer said, he won't come. அதனால் நான் ஒரு துணை லெக்சராக சென்றிருந்தேன். And because of that, I went as a supplementary. அந்த நாளில் நமக்கு 5 மணி நேரம் கொடுத்திருந்தார்கள். And that day he gave us 5 hours. காலை வேளையில் 2 மணி நேரம், மாலை வேளையில் 2 மணி In the நேரம். morning session 2 hours, in the evening afternoon section 3 hours. அந்த காவலர்கள் என்னுடைய லெக்சரை கேட்டார்கள். And the prison guard was listening to the lecture. அது முடிந்த பிறகு After it finished, நீங்கள் உண்மையாக நடந்ததை கூறினதினால் இது மிக அருமையாக இருந்தது. so because our lecturer, you're talking about the real things, that's why it's so good. மீண்டுமாய் கூட நீங்கள் வரலாம் என்று நான் விரும்புகிறேன். I wish you could come back next time. இது பரவாயில்லையா? Is it okay? நிச்சயமாக நீங்கள் வாருங்கள். Yes, come anytime. அதனால் அந்த இடத்துல ஒரு பேராசிரியராக நான் மாறினேன். So that's why I became the professional lecturer there. நான் மீண்டுமாய் என்னுடைய ப்ரொஃபைலை தயாரித்தேன். And I made the profile again. நான் ஆன்யாங் சிறைச்சாலையின் ஒரு பேராசிரியர். I'm a professional lecturer in Anyang prison. நான் கொரியாவில் அதை 50 சிறைச்சாலைகளுக்கு And then I அனுப்பி sent it வைத்தேன். back to all the 50 prisons in Korea. ஒரு மாதத்திற்கு பிறகு நான் அந்த ஆன்யாங் சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது And then 1 month later when I went to the Anyang prisons, அந்த சிறைச்சாலை காவலர்கள் என்னை கடிந்து கொண்டார்கள். the prison guards scolded me. ஐயா, நீங்கள் என்ன செய்தீர்கள்? Lecturer, what did you do? ஏதாவது நடந்ததா? Was there anything happening? உங்கள் நிமித்தமாக என்னோட எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. எல்லாமே நிறுத்தப்பட்டு விட்டது. Because of you, lecturer, I couldn't do all my works because it got all stopped. இதற்கு என்ன அர்த்தம்? What does that mean? கொரியாவின் அனைத்து சிறைச்சாலைகளிலிருந்தும் என்னை கூப்பிட்டார்கள். All the prisons from all around Korea called me. கிம் கிசாங் என்று ஏதாவது பேராசிரியர் இருக்கிறாரா? Is there a Kim Gi-sung lecturer? அவர் யார்? Who is he? அவர் அங்க ஒரு பேராசிரியரா? Is he a professional lecturer there? அவர்கள் தொடர்ந்து என்னை அழைக்கிறார்கள். And they would keep calling. உண்மையாகவே வா? So I told him really nicely. எனக்கு தெரியாது. I don't know. அதனால் அனைத்து சிறைச்சாலைகளிலும் அவரை உபயோகப்படுத்துவது நன்றாக இருந்தது. So our prisons, we're using him because it is so good. நீங்கள் உபயோகப்படுத்த விரும்பினால் படுத்துங்கள், இல்லை என்றால் வேண்டாம். If you want to use him, you can, but if you don't want to, you don't have to. அந்த அதிகாரிகள் நம்மை குறித்து மிக அருமையான விதத்தில் கூறியிருந்த காரணத்தினால், And because the prison guards, he said really well. அந்த வகையில் நமக்காக 50 சிறைச்சாலைகளும் திறக்கப்பட்டன. And that's how 15 prisons were open for us. நான் இப்போது உண்மையாகவே பிஸியாக இருக்கிறேன். So I became really busy now. நாம் அந்த 50 சிறைச்சாலை கல்விகள் செய்தபோது, So when we were doing 15 prison education, ஒருமுறை தேவனுடைய ஊழியக்காரர் என்னை அழைத்தார். and once the servant of God called me. நீ எங்க போய் கொண்டிருக்கிறாய்? Where are you going? இப்போது நான் மோக்போ சிறைச்சாலைக்கு செல்கிறேன். Yes, right now I'm going to Mokpo prison. உண்மையாகவா? Oh, really? அது அதிகாலை 5 மணி. It was around early in the morning, 5 a.m. கவனமாக கேள். Listen carefully. சரிங்கள் போதகரே. Yes, pastor. இந்த வருடத்தில் நீ அனைத்து கொரிய சிறைச்சாலைகளிலும் செய்ய வேண்டும். So in this year you have to do all the Korean prisons. அடுத்த வருடத்தில் நீ உலகம் முழுவதிலும் இருக்கிற சிறைச்சாலையில் செய்ய வேண்டும். And from next year you have to do all the prisons around the world. நீ கொரிய சிறைச்சாலைகளுக்கு செல்லும் பொழுது தனியாக செல்ல வேண்டாம், 2-3 பேரை அழைத்து கொண்டு And if போ. you go to the Korean prisons, don't go by yourself, but take 2 or 3 people. நீ வேலையாட்களை எழுப்பு. And raise the workers. அவர் கொரிய சிறைச்சாலையினுடைய பொறுப்பை எனக்கு தந்திருந்தார். And also he gave the responsibility of the Korean நீ prisons. சர்வதேச சிறைச்சாலைகளிலும் செய்ய வேண்டும். And you do all the international prisons. அது மாத்திரமல்லாமல் நீ ஒரு படம் தயாரிக்க And வேண்டும். also make a film. நீ ஒரு புத்தகம் எழுத வேண்டும். And write a book. நீ அதை சிறைச்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டும். And operate the prisons. அனைத்து பாதுகாப்பையும் நீ செய்ய வேண்டும். And do all the protection in the king's அது போல பல விஷயங்களை என்னிடத்துல கட்டளையிட்டார். protection services. So he ordered a lot of things. தேவனுடைய ஊழியக்காரனுடைய சத்தத்தை நான் கேட்டபொழுது, So when I was listening to the voice of the servant of God, நான் உலகம் முழுவதும் இருக்கிற சிறைச்சாலைகளை எப்படி செய்ய முடியும்? so how can I do all the prisons all over the world? அவர் என்னை வாழ சொல்கிறாரா, மரிக்க சொல்கிறாரா? So is he telling me to die or live? என்னால் கொரிய சிறைச்சாலைகளையே சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை. So I cannot even manage all the Korean prisons. எப்படி இந்த வருடத்தில் எனக்கு கொரிய சிறைச்சாலைகளை செய்து அடுத்த வருடத்தில் சர்வதேச சிறைச்சாலைகளை செய்ய முடியும்? Prisons this year and do the international prisons next year. இது என்னோட இதயத்தில் ரொம்ப பாரமாக இருந்தது. So it was really stuffy in my heart. நான் அவருடைய கண்களை தேடினேன். And then I got to seek his eyes. நான் தேவனுடைய ஊழியக்காரரிடத்திற்கு செல்ல பயந்தேன். And I feared to go to the servant of God. ஏனென்றால் வேலைகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. Because drastically the works were falling into me. சாத்தியமில்லாத காரியங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. And all the things that seemed impossible were coming to me. நான் அவரை சந்திக்கவே விரும்பவில்லை. And I didn't want to meet him. நான் அதை நிராகரிக்க ஆரம்பித்தேன். I wanted to avoid. ஒரு நாள், But one day, சட்ட அமைச்சகத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டார்கள். the ministry of
the ministry of law called us. இப்போது எந்த தேதியில் நீங்கள் இந்த சட்ட அமைச்சகத்திற்கு ஒரு வொர்க்ஷாப்காக வர முடியும்? So in what date can you come to the workshop for the ministry of law? என்ன பிரச்சனை? What's the problem? இந்த பயிற்சி மையத்தில் சட்ட அமைச்சகத்தை சார்ந்த அனைவருக்கும் ஒரு வொர்க்ஷாப் இருக்கும். So in the training center there's a workshop for all the people related to the ministry of law. ஐயா, நீங்கள் ஒரு முறை வரலாம் என்று நாங்கள் விரும்புகிறோம். I wish lecturer you could visit. உண்மையாகவே வா? Really? நிச்சயமாக நான் போக வேண்டும். Yes, I should surely go. நான் என்னிடம் 50 பெயர் அட்டைகளை எடுத்துக்கொண்டேன். So I took 50 name cards with me. இருக்கிற அந்த பயிற்சி இடத்திற்கு நான் சென்றிருந்தேன். So I got to go to the training for the people related to ministry of law. இப்போது அந்த கல்வியை செய்தவர்கள் அந்த சிறைச்சாலை அதிகாரிகளுடைய தலைவர்கள். And then the prison guards, the leaders of the prisons, they were the one who did the education. காலை பகுதிக்கு பிறகு And after the morning session, கடைசியான பகுதியில் நடத்துபவர் வந்தார். and in the last session, the MC came out. யாராவது ஏதாவது கூற விரும்புகிறீர்களா உங்களில்? Is there anyone throughout you who wants to say something? அதை ஒரு வாய்ப்பாக கருதி நான் எழுந்திருந்தேன். So because there's the opportunity, I stood up. நான் முன்பாக சென்று அந்த மைக்கை பிடித்துக் And I கொண்டேன். ran into the front and I hold the mic. நானும் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன். Why I got to get into prison? நான் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன் சிறைச்சாலையில்? And what kind of life I lived in prison? சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நான் எப்படி சமூகத்துடன் சேர்ந்தேன்? And after coming out from prison, how I got to adapt to the society? நான் அவரிடத்துல ஒவ்வொன்றாக கூறினேன். I told him one by one. அது மதிய உணவின் நேரமானது. And it became lunchtime. பஃபே முறையில் அமைக்கப்பட்ட அந்த மதிய உணவிற்கு நாங்கள் சென்றோம். And we went to a buffet in the lunchtime. அனைத்து சிறை காவலர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். And all the prison guards came to me. அவர்களுடைய பேர் அட்டைகளை கொண்டு வந்தார்கள். And they brought their name cards. ஐயா, இன்று நாங்கள் உங்களுடைய உரையை கேட்டோம். Lecturer, I heard the education today. எங்களுடைய சிறைச்சாலைகளில் உங்களை போன்ற பேராசிரியர்கள் எங்களுக்கு வேண்டும். So we need a lecturer like you in our prisons. நீங்கள் எங்களுடைய சிறைச்சாலைகளுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் I விரும்புகிறோம். wish you could come to our prison. அவர்கள் அவருடைய பேர் அட்டைகளை எனக்கு தந்தார்கள். And gave the name card. 30 பேர் என்னுடைய பேர் அட்டைகளை பெற்றுக்கொண்டார்கள். And around 30 people got my name cards. அந்த மதிய நேரத்திற்கு பிறகு அந்த சட்ட அமைச்சகத்திலிருந்து நான் வெளியே வந்தபோது So after the lunchtime, I'm in the ministry of law. When I came ஒரு out, பக்கம் உண்மையாகவே நான் சந்தோஷமாகவும் தொடப்பட்டவனாகவும் இருந்தேன். in one side I was really happy and also heart touched. இன்னொரு பக்கம் எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. And in another part I was embarrassed. இப்போது வரை சபையில் நான் மிகவும் பொல்லாங்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். So until now in church I was living an evil life. ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது, Because when I listened to the word of the servant of God, வார்த்தைகளை கேட்கும்போது சாத்தியமாக இருக்கும் போன்று இருந்தால் நான் நன்றிக்குரியவனாக இருந்தேன். so when I hear the words that seemed possible, I was thankful. ஆனால் அசாத்தியமான காரியத்தை என்னிடத்திலிருந்து வேண்டும் போது நான் மிகவும் பாரமாக உணர்ந்தேன். But when they demand some impossible things, then it was very burden for me. அது என்னுடைய உண்மையான திறமைக்கு 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக இருந்தால் நான் அதை முயற்சி கூட செய்ய விரும்பவில்லை. If it was 10 times and 100 times of my real skill, then I didn't even try to listen. ஏனென்றால் அது செய்ய முடியாது என்று நான் Because I நினைத்தேன். thought I cannot do it. ஆனால் போதகர் கூறினார், உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து சிறைச்சாலைகளிலும் செய்ய But வேண்டும். then pastor said to me, do all the prisons in இந்த throughout the வருடத்தில் world. அனைத்து கொரிய சிறைச்சாலைகளும் செய்ய வேண்டும் என்று அவர் கூறின In போது this year, you have to do all the Korean prisons. When he said that, நான் அதை குறித்து எண்ணி பார்த்தேன். I was like considering about that. இந்த வருடத்தில் எப்படி எல்லாம் கொரிய சிறைச்சாலைகளும் செய்ய So முடியும்? in this year, how could I do all the Korean prisons? அந்த 50 சிறைச்சாலைகளை கூட என்னால் பார்த்துக் கொள்ள முடியவில்லை. So the 15 prisons, I can't even like manage that. இதுவும் ஒரு பெரிய வேலை. This is also much work. அப்போது எப்படி எல்லா 50 சிறைச்சாலைகளும் என்னால் செய்ய முடியும்? How do I do all the 50 prisons? நான் அந்த சட்ட அமைச்சகத்திலிருந்து வெளியே வந்த பொழுது So but when I came out from the ministry of law, அந்த சிறைச்சாலை காவலர்கள் என்னை வரவழைத்தார்கள். நான் எல்லா சிறைச்சாலைகளிலும் சென்று வேலை செய்தேன். so the prison guards, they invited me and I got to work all around the Korean prisons. அந்த கட்டத்தில் தேவன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வழியை மாற்றினார். And at that point, God changed my way of spiritual life. தேவனுடைய ஊழியக்காரர் என்னிடத்தில் கூறின போது, When the servant of God told me, தேவனுடைய ஊழியக்காரருக்கு கொரிய சிறைச்சாலைகளில் அனைத்தும் ஆயத்தமாக இருக்கிறது என்பது தெரியும். so the servant of God knew that everything was prepared for me to do the education for the Korean prisons. அந்த சட்ட அமைச்சகத்தில் அந்த பயிற்சியை முடித்த பிறகு நான் திரும்பி வந்தேன். After the training of the ministry of law, then I came back. எனக்காக எல்லா வழிகளையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்பதை நான் கண்டுபிடித்தேன். I got to discover that God prepared all the ways for me.
ஒருமுறை நான் ஒரு சிறைச்சாலைக்கு சென்றேன். And then once I went to a prison, அந்த காவலர் என்னிடம் and the கூறினார், prison guard said to me, பேராசிரியரே எதற்காக தனியாக வந்தீர்கள்? "Lecturer, why did you come by yourself?" இப்போது வரை தனியாக தான் வந்திருக்கிறேன். Until now, I came by myself. நான் 2 பேராக வர வேண்டும் என்றால் நீங்கள் வேண்டாம் என்று கூறினீர்கள். So even though I wanted to come in too, you said no. அது அந்த நேரம். At that time, it was that time. ஆனால் நேற்று சட்ட அமைச்சகத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் From the வந்திருந்தது. Ministry of Law yesterday, there was a letter. அந்த சட்டம் மாறி இருக்கிறது. The law changed. 2-3 பேர் சிறைச்சாலைகளில் நுழையலாம் என்ற அதிகாரப்பூர்வமான கடிதம் வந்தது. And then the official letter came that even 2 or 3 people can enter into the prison. நீங்கள் வரும்பொழுது 2-3 பேரை உங்களிடம் அழைத்து So வரலாம். when you come from now on, you can bring 2 or 3 people with you. அந்த நேரத்தில் அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. And at that time, it was a shock for me. நீ 2 இல்லது 3 பேராக செல்ல வேண்டும் என்று கூறினபோது, When pastor said that you should not go by yourself but go with 2 or 3 people. சிறைச்சாலை நமது வீடு போன்று கிடையாது, அப்படியே செல்வதற்கு அங்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. Prison is not a place to just go like a home, but it's a really strategic நான் place. அதிகமான மக்களுடன் செல்வதற்கு பல முறை முயற்சி செய்திருக்கிறேன். I tried a lot of times to go with a lot of people. ஆனால் போக முடியவில்லை. It never worked. அடுத்த நாளில் நான் சிறைச்சாலைக்கு சென்றபோது, So the pastor said that, and the next day I went to prison. சட்டம் மாறி இருந்தது. The law was changed. தேவனுடைய ஊழியக்காரர் என்னிடத்தில் கூறுகிறார் என்றால், If the servant of God is saying that to me, தேவன் சட்டத்தையும் மாற்றி இதை நான் பெற்றுக்கொள்ள செய்கிறார். God is letting everything achieved even by changing the law. அந்த நாளிலிருந்து தேவனுடைய ஊழியக்காரர் என்னிடத்தில் ஏதாவது கூறினால், So from that day on, when servant of God told me anything, என்னுடைய திறனுக்கு 100, 200, 300 மடங்கு அதிகமான வேலைகளை கொடுத்தாலும், even the pastor gives me the abilities 100 and 200 or 300 times more, அதை குறித்து நான் பயப்படவில்லை. I wasn't afraid of it. ஏனென்றால் தேவன் கூறினார். Because God told me. தேவனுடைய ஊழியக்காரர் என்னிடத்தில் கூறுகிறார் என்றால், If the servant of God is telling me, நான் அங்கு சென்றபோது எல்லா வழிகளும் திறந்திருந்தது. when I actually went there, all the ways were open. தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன எல்லா காரியங்களும் முன்பாகவே அடைந்தேறப்பட்டது. So the servant of God told all the things about was really achieved earlier. அவர் 500 மடங்கு அதிகமான வேலைகளை கொடுத்தாலும், Even though he gives me 500 times of work, இன்னும் முயற்சி செய்து போகலாம் என்று நான் கூறுகிறேன். still I would say let's try and go. நான் முற்கொண்டு செல்லும் பொழுது If I move my steps forward, 500 மடங்கு அதிகமான வேலைகளுடைய வழிகளும் திறக்கப்படுகிறது. and the ways of working 500 times more, the ways were open. ஒரு விஷயத்திற்காக ஒரு நபர் கிரியை செய்கிறார் என்றால், If a person works of one thing, அந்த ஒரு விஷயத்திற்கான திறனை மாத்திரம் தான் தேவன் கொடுக்கிறார். God only gives you the ability to do that one thing. ஆனால் 10 வேலைகளை நீங்க துவங்கும்போது, If you start 10 works, அந்த 10 வேலைகளையும் செய்யக்கூடிய திறனை தேவன் God உங்களுக்கு gives the கொடுக்கிறார். ability to do the 10 works. 100 வேலைகளை செய்யும் பொழுது, If you do 100 works, 100 வேலைகள் அனைத்தையும் செய்வதற்குரிய திறனை God தேவன் gives the கொடுக்கிறார். ability to do all the 100 works. உங்களுடைய திறனுக்கு 500 மடங்கு அதிகமான வேலைகளை நீங்க செய்ய And if you ஆரம்பிக்கும் start போது, a work 500 times your ability, தேவன் 500 மடங்கு அதிகமான வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு God திறனை gives the கொடுக்கிறார். ability to work 500 times more. நான் அந்த சட்ட அமைச்சக பயிற்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு தேவன் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க செய்தார். And God let me discover those things after I came back from the training of the Ministry of Law. இப்போது வரை என்னுடைய எல்லைக்குள்ளாகவே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். So until now, I lived inside my limitations. அவர்கள் செய்ய சொன்ன வேலையை மாத்திரமே செய்து கொண்டிருந்தேன். I did only the things that they told me to do. எனக்கு அசாத்தியமான காரியங்களை அவர்களிடத்தில் சொன்னபோது நான் பாரமாக What I உணர்ந்தேன். could do, but then when they demanded something that it seemed impossible, I was in நான் trial. இருதயத்தை மூடினேன். My heart closed. அவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்கள்? What are they telling me to do? நான் மிகவும் கோபப்பட்டேன். I was very angry. அந்த நேரத்திலிருந்து தேவன் என்னுடைய திசையை மாற்றினார். And from that day, God turned my ஒரு direction, நிச்சயமான சிந்தனை வந்தது. and a sure thing came inside my heart. நான் இந்த மாதிரி வேலை So செய்தால், if I work like this, நான் அந்த சிறைச்சாலைக்கு சென்று வந்த பிறகு எல்லா வழிகளும் சிறைச்சாலைகளில் so திறந்தன. I went into the training, and then all the works, all the ways were open for the prison. இந்த மாதிரி வேலை செய்தால் சர்வதேச சிறைச்சாலைகளும் வேலை செய்யலாம். If I work like this, then I can work for the international prison. அந்த மாதிரியான சிந்தனை எனக்கு வந்தது. And that's what kind of thoughts came out. உலகம் முழுவதிலும் இருக்கிற சிறைச்சாலைகளில் நான் வேலை செய்ய தீர்மானித்தேன். And I started to plan to work in the prisons all over the world. முதலாவது உலக முகாமில், And then, at first it was the world camp. உலக முகாமில் போலீஸ் இன்கரெக்ஷன் ஃபோரம் நடத்தலாம் என்று நான் தீர்மானித்தேன். So I was thinking in the world camp, let's do the police and corrections forum. போலீஸ் இன்கரெக்ஷன் ஃபோரம் நடத்தலாம் என்று தீர்மானித்தேன். So I was planning to do the police and corrections forum. முதலாவது மன்றத்தில் So in the first forum, 4 தேசங்களிலிருந்து வந்திருந்தார்கள். 4 countries came. கென்யா, போட்ஸ்வானா, ஸ்வாசிலாந்து மற்றும் லெசோத்தோ தேசங்களிலிருந்து கமிஷனர்கள் வந்திருந்தார்கள். So Kenya, Botswana, Swaziland and Lesotho, those commissioners came. அந்த நேரத்தில் கென்யாவின் பொது ஆணையரும் வந்திருந்தார். And at that time the Kenya General Commissioner came. அந்த கென்யாவின் பொது ஆணையர்
இந்த மன்றத்தில் பங்கு பெற்றார். And the general commissioner from Kenya, he participated the forum. முதலாவது நாள் அவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். On the first day, he asked a question to us. எந்த மாதிரியான கேள்வி என்றால், What kind of question did he ask? இப்போது நான் பொது ஆணையராக இருக்கிறேன். Right now, I'm a commissioner general கென்யாவில், ஆனால் என்னுடைய இருதயம் மிக கடினத்தில் in இருக்கிறது. Kenya, but my heart is in great difficulty. ஏனென்றால் நீங்கள் ஒரு தேசத்தினுடைய பொது ஆணையராக இருந்தால் உங்களுக்கு அமைச்சருக்கு ஒப்ப அதிகாரம் இருக்கும். Because if you're a commissioner general in a country, then you have a lot of power just like a minister. அவர் அமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருந்தார். His level is right below the minister. அவருக்கு மிகுந்த அதிகாரம் He இருந்தது. has a great power. ஆனால் அவர் எந்த மாதிரியான கருத்தை கூறினார் என்றால், But what kind of consideration he told us? மிகுந்த நேர்த்தியும் நற்குணமும் பெற்ற ஒரு கைதி So there was a prisoner who was really diligent and really good. அவர் ஆயுள் தண்டனை பெற்றிருந்தார். And he was life sentenced. ஏனென்றால் சிறைச்சாலைகளில் அவர் மிகவும் நல்லவராக இருந்தார். And because in the prisons he was really a good person. ஒவ்வொருவரும் இந்த நபர் மாறிவிட்டார் என்று நிச்சயமாக கூறுவார்கள். And everyone was sure that this person is changed. அவர் வெளியே சென்றால் நிச்சயமாக அவர் குற்றம் செய்ய மாட்டார். So if he goes out, then he will never commit a crime. ஆகையால் அவரை அவர்கள் விடுதலையாக்கினார்கள். So that's why they got to send him out and released him. முழு தேசத்திலும் அவர்தான் கைதிகளில் நல்லவராக இருந்தார். So throughout the country, he was a person who was really good in the prison. அதனால் அவரை விடுதலை செய்தார்கள். So they sent him out. ஆனால் ஒரே வாரத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட in போது 1 week when he came out, அவர் 8 பேரை கொன்று போட்டார். he killed 8 people. அதன் பிறகு தலைமறைவானார். And then he disappeared. அவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. Until now he couldn't find him. அதனால் அவர் மிகவும் வேதனையாகவும் கடினமாகவும் இருந்தார். So he was in great agony and difficulty. நான் இப்போது யாரை தான் நம்புவது? Who do I have to believe now? நான் அந்த பொது ஆணையரிடத்தில் கூறினேன். So I told the Commissioner General. பொது ஆணையரே, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Commissioner General, you were deceived. மனிதர்கள் யாரும் மாற மாட்டார்கள். Humans, they didn't change. நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது எல்லாராலும் நல்ல வாழ்க்கை வாழ So முடியும். when you're in prison, everyone lives a good life. அந்த இடத்தில் போதை இல்லாதனால் யாராலும் போதை செய்ய முடியாது. There's no drugs, that's why they cannot do drugs. யாராலும் திருட முடியாது. They don't do stealing. அவர்கள் திருட்டும் கொள்ளையும் செய்ய They முடியாது. don't do all the stealings and robbery. ஏனென்றால் சிறைச்சாலைகளில் திருட்டு தொழில் செய்வதற்கான அமைப்பு இல்லை. Because there is no system to do all the robberies in prison. பல மக்கள் தவறாக புரிந்து A lot கொள்கிறார்கள். of people misunderstand. அவர்கள் சிறைச்சாலைகளில் சூதாட்டமோ போதையோ Because செய்யாததினால் they didn't do the gambling or drugs in prison. அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். And they are mistaken that they actually changed. ஆனால் அவர்கள் மாறவில்லை. But they don't change. மாறிவிட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை. It's not that they changed. நான் 2003ஆம் ஆண்டு விடுதலையான போது தேவன் இதை நிச்சயமாக இடத்துல கூறினார். So when I was released in 2003, God told me surely about that. என்னால என்னையே வழிநடத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. Oh, I cannot control or lead myself. ஆனால் நான் சிறைச்சாலையில் இருந்தபோது எல்லா குற்றங்களையும் மேற்கொண்டிருந்தேன். But then when I was in prison, I got to overcome all the crimes. நான் சூதாட்டமோ போதையோ செய்யவில்லை. I didn't do gambling or do drugs. நான் மாறிவிட்டேன் என்ற அர்த்தம் இல்லை. And is it because I changed? அப்படி இல்லை. It's not that. ஏனென்றால் சிறைச்சாலை காவலர்கள் இருந்ததனால் தான். Because I was in prison and because of the prison guards. அப்படிதான் அந்த எல்லா பாவத்தையும் என்னால் மேற்கொண்டிருக்க முடிந்தது. And that is how I got to defeat all the sins. நான் மாறிவிட்டேன் என்று அல்ல. It's not because I was changed. தேவன் அதை எனக்கு சரியாக கற்றுக் கொடுத்தார். God taught me that exactly. 2003ஆம் ஆண்டு நான் விடுதலையான பிறகு, So when I was released in 2003, நான் அந்த சிறைச்சாலையினுடைய வேலி மற்றும் சுவர்களை என்னுடைய இருதயத்தில் பெற்று வெளியேறினேன். so the walls of the prison and the fences of the prison, I brought it into my heart and was released. என்னோட சரீரம் வெளியே இருந்தது. My body was outside. சிறைச்சாலை சுவர்களை என்னோட இருதயத்தில் பெற்றுக்கொண்டு நான் வந்தேன். I brought the prison walls into my heart. இதுதான் என்னோட வாழ்க்கையினுடைய பிடிப்பாக இருந்தது. Because this was the string of my life. நான் சபையினுடைய வேலிக்குள்ளாக வந்திருந்தேன். And then I came into the fences of the church. அந்த பொது ஆணையர் இதை கூறின போது, So when the Commissioner General said that, அந்த பொது ஆணையர் கென்யாவுக்கு வரும்படி கேட்டார். the Commissioner General said, come to Kenya. அதனால் நான் கென்யாவுக்கு போயிருந்தேன். So I got to visit Kenya. அந்த பொது ஆணையர் என்னிடத்தில் என்ன கூறினார் என்றால், And what did the Commissioner General said to me? நான் கொரியாவுக்கு சென்றபோது இந்த எல்லா கல்வி லெக்சர்களையும் கேட்டிருந்தேன். So when I went to Korea, I listened to all these education lectures. இது மிக அருமையான நிகழ்ச்சியாக இருந்தது. And it was a really good program. கென்யாவில் 119 சிறைச்சாலைகள் இருக்கிறது.
So in Kenya, there's 119 prisons. நீங்கள் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ நான் உங்களுக்காக அனைத்தையும் தெரிந்து கொடுக்கிறேன். So whatever you try to do, I'll open all the ways for you. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. But there's one condition. இது பல போதகர்கள் உருவாக்கப்படுவதற்காக. It is to make a lot of pastors. தயவு செய்து உங்களை போன்ற போதகர்களை உருவாக்குங்கள். Please make pastors just like you. ஓ அப்படியா? Oh, is that so? அப்படியானால் நான் ஊழிய பள்ளி செய்கிறேன். Then I'll do missionary school. ஏனென்றால் ஊழிய பள்ளியை துவங்கினால் பல போதகர்கள் எழும்புவார்கள். Because if I open the missionary schools, a lot of pastors will be there. நான் ஊழிய பள்ளியை செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை. I didn't try to do the missionary school. அந்த பொது ஆணையர் கூறினார் போதகர்களை உருவாக்க நீங்கள் ஊழிய பள்ளியை துவங்க வேண்டும். So the commissioner general said that, and in order to make the pastors, you need to make a missionary school. சிறைச்சாலைகளில் நான் ஊழிய பள்ளியை துவங்கினேன். So in prisons, I got to start the missionary school. ஊழிய பள்ளியில் முதலாவது பட்டமளிப்பு விழா நடந்தது. And there was the first graduation ceremony for the missionary school. நாங்கள் பட்டமளிப்பு விழாவிற்காக அனைவரையும் வரவேற்றிருந்தோம். And so in the graduation ceremony, we invited everyone. அனைத்து ஊடகங்களும் அங்கு நம்மிடத்தில் வருகை தந்திருந்தார்கள். And all the broadcasting medias, they all came to us. அனைத்து குடும்பங்களும் கூட ஊழிய பள்ளியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருந்தார்கள். And also the families came into the prisons to see the graduation ceremony of missionary school. 4 கைதிகள் கரங்கள் வைக்கப்பட்டு போதகர்களாக நியமிக்கப்பட்டார்கள். And there was a laying of hands of 4 pastors to become pastors. அனைவரும் மிகவும் தொடப்பட்டார்கள். So everyone was so touched. சிறைச்சாலையிலிருந்து உயர்ந்த பதவியுடைய ஒருவர் வந்திருந்தார். So there was a high person who came from into that prison. அவர் கலந்து கொண்டு மிகவும் கவரப்பட்டார். He visited and he was so touched. அவர் கண்ணீர் வடித்தார். And he was shedding tears. அவர் என்னோட கரங்களை பிடித்துக்கொண்டு And he held on to my hand. இது ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட This has வேண்டும். to be known by the president. நான் இதை ஜனாதிபதியிடம் அறிவிக்கிறேன். I want to report this to the president. அவர் என்னிடத்தில் அதை வாக்கு பண்ணினார். And he promised me that. அவர் ராஜ அரண்மனைக்கு சென்று அதை அறிவித்தார். So he went to the king's palace and he reported. நம்முடைய ஊழிய பள்ளியின் பட்டமளிப்பு விழாவானது ராஜாவின் வசமாக இருந்த ஊடகத்திலும் வெளியிடப்பட்டது. And the graduation ceremony of the missionary school actually came into the newsletter, which the king actually is the one who does the publishing through a media. பெரிய விஷயமாக அங்கீகரிக்கப்பட்டு பல போதகருடைய சாட்சிகளும் அதில் And it was வெளியிடப்பட்டது. both cited in a big thing, and also the pastors' testimonies were there. அந்த பட்டமளிப்பு விழாவில் எனக்கு மிக பெரிய பதவியில் இருந்த ஒருவரை தெரிய So in the வந்தது. graduation ceremony, I got to know the person who was in the high committee. அவர் கூறினார் சிறைச்சாலைகள் மட்டும் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளாமல் So he said, not only the prisoners that have to receive this education, கென்யா தேசத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். all the nation, all the people of Kenya has to receive this education. பின்பு அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். Then he actually introduced who? இந்த அரசாங்கத்தின் பணிகளில் வேலை செய்யும் ஒவ்வொரு அதிகாரிகளும் So the people who are working under the services of the government, the officers. அவர் என்னை அதிகாரப்பூர்வமான தலைவரிடத்திற்கு என்னை He வரவழைத்திருந்தார். actually invited me to the official person who was the best leader in the official people. அவர் எதற்காக வரவழைத்தார் என்றால் அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று. So he invited me because he wanted me to educate all the official people. அந்த மெரி ஸ்டேடியத்தில் 3000 அதிகாரிகள் கூடியிருந்தார்கள். So in the Murray Stadium, 3,000 official people gathered. அவர்கள் என்னை சிறப்பு விருந்தினராக வரவேற்றார்கள். And they invited me as a lecturer. 1 மணி நேரத்திற்கு நான் இந்த மைண்ட் எஜுகேஷன் கல்வியை செய்திருந்தேன். And for 1 hour I did the mind education. அந்த அதிகாரிகளுடைய தலைமை நிர்வாக அதிகாரியும் இந்த மைண்ட் லெக்சர் உரையினை கேட்டிருந்தார். And the CEO of the official people, he came and then he received the mind lecture. அவர் மிகவும் தொடப்பட்டார். And he was so touched. 2700 மக்களுக்கு இந்த கல்வியை செய்தபோது அவர் மீண்டுமாக என்னை வரவழைத்திருந்தார். So when we did the education for 2,700 people, he invited me again. அந்த தேசத்தின் 300 இயக்குனர்களுக்கு இந்த கல்வியை வழங்குவதற்காகவும் நான் வரவழைக்கப்பட்டிருந்தேன். And when I also was invited when I had to educate 300 directors of the country. அது ஓய் ஸ்டேடியம் என்ற இடத்தில் நடந்தது. And it was in the Yai Stadium. வாழ்த்துதலை தருவதற்காக ஜனாதிபதியினுடைய செயலாளர் வருகை தந்திருந்தார். And the secretary of the president came to do the greetings. ஜனாதிபதியின் செயலாளர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பிறகு எங்களுடன் சேர்ந்து விருந்து செய்தார். And the secretary also came and did the greetings and had dinner
had a meal with தலைமை us. நிர்வாக அதிகாரி என்னை இந்த ஜனாதிபதியின் அதிகாரியுடன் சேர்ந்து விருந்து செய்ய So the வழிவகுத்தார். official leader, the CEO, he was the one who let us open the way to have meal with the secretary of the president. நான் ஜனாதிபதியின் செயலாளரிடத்தில் என்னுடைய மடிக்கணினியை திறந்து அவரிடத்தில் மைண்ட் எஜுகேஷன் அதனை பற்றி பகிர்ந்து கொண்டேன். So to the secretary of the president, I opened my laptop and then I did the mind lecture for 40 ஜனாதிபதியின் minutes. செயலாளர் 40 நிமிடம் இந்த சிந்தனை கல்வியை கேட்ட பிறகு And when the secretary of the president, he heard for 40 minutes என்னுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு and he held onto my hand tight. நான் உங்களை ஜனாதிபதியின் அரண்மனையில் வரவேற்க விரும்புகிறேன். I want to invite you to the president's palace. தயவு செய்து இந்த மடிக்கணினியை அப்படியே Please கொண்டு bring வாருங்கள். this laptop as it is. இந்த மைண்ட் லெக்சரினை ஜனாதிபதியினிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கான நேரத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். I want to give a time for you to present this mind lecture to the king, to the இந்த president. கென்யா தேசத்தினுடைய அனைத்து மக்களும் இந்த மைண்ட் லெக்சரை பெற்றுக்கொள்ள வேண்டும். And all the nation, all the people of Kenya have to receive this mind 그 다음 education. 날 அடுத்த நாள் And the next day, நான் சற்று பரபரப்பாக உணர்ந்தேன். and I thought it was just like a joke. ஆனால் உண்மையாகவே அந்த செயலாளர் அந்த ஜனாதிபதியினுடைய அரண்மனையில் வரவேற்றார். But he really, the next day, the secretary invited us to the president's palace. அவர் எங்களை பயணம் செய்ய வைத்து And he was letting us tour. தொடர்ந்து அந்த சிந்தனை கல்வியை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். And he was keep on talking about the mind education. அந்த நபர் கண்ணீர் விட்டார். And this person was shedding into tears. கென்யா மக்களுக்கு இந்த சிந்தனை கல்வி In தேவை. Kenya, we need this mind education. நான் நிச்சயமாக ஜனாதிபதியை சந்திக்க வைக்கிறேன். And I want to let you meet the president today. ஜனாதிபதியின் செயலாளர் மிகுந்த உயர்ந்த பதவியுடையவர். So the secretary of the president was the highest person. அந்த ஜனாதிபதியின் செயலாளர் நிமித்தமாக யாராலும் எங்களை தடுக்க முடியவில்லை. Because of the secretary of the president, no one could block us. அவர் மிக சுதந்திரமாக அந்த ஜனாதிபதியை சந்தித்தார். So he was meeting the president like really freely. அந்த கென்யா ஜனாதிபதியை சந்திக்க எங்களுக்கு வழிவகுத்தார். And he let us meet the Kenya president. அந்த கென்யாவினுடைய ஜனாதிபதி இடத்துல நாங்கள் இந்த சிந்தனை கல்வியை குறித்து விரிவாக கூறினோம். And we got to explain about the mind education to the Kenya president. சில குறிப்பிட்ட திட்டங்களை செய்ய நாங்கள் திட்டமிட்டோம். And then we planned to do some specific plans. அதனால் என்னென்ன திட்டங்களை செய்ய வேண்டும் என்று செயலாளர் எங்களுக்கு வழிநடத்தினார். So that's why the secretary gave us all the plans that what we have to do. அந்த கேரக்டர் எஜுகேஷன் என்கிறது கென்யா அரசாங்கத்திற்கு செல்ல வேண்டும். So the character education law, it should go through the government of Kenya. கென்யாவினுடைய அனைத்து மக்களும் இந்த மைண்ட் எஜுகேஷன் அதனை பெறுவார்கள் என்று நான் விரும்புகிறேன். And I wish all the Kenya people receive this mind education. நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கலாம். And let's proceed that plan. நான் சிறைச்சாலையில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். So in the prison, I got to learn the faith. ரட்சிப்பை பெற்ற பிறகு நான் இருதயத்தின் உலகத்தை கற்றுக்கொண்டேன். And after receiving salvation, I got to learn the world of the heart. விசுவாசம் என்றால் என்ன? What is faith? என்னுடைய இருதயம் மாம்சத்தை வழிநடத்துவது. So my heart leading the flesh. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. That's a spiritual life. ஆனால் மாம்சம் இருதயத்தை வழிநடத்துவது. But a flesh leading the heart. அதுதான் மாம்சத்திற்குரிய வாழ்க்கை. That's a fleshful life. அந்த தேனீக்கள் அப்படி வாழும். The beasts live like that. சூழ்நிலைகள் இருதயத்தை வழிநடத்துவது. The circumstances leading the life of the heart. இது மாம்சத்திற்குரிய வாழ்க்கை. This is a fleshful life. ஆனால் இருதயம் மாம்சத்தை வழிநடத்துகிற வாழ்க்கையானது. The life of the heart leading the flesh. வார்த்தை இருதயத்தை வழிநடத்துகிறதா? So does the word lead my heart? அல்லது சூழ்நிலை இருதயத்தை வழிநடத்துகிறதா? Or does the circumstance lead my heart? நீங்கள் எப்படி? How about you? இருதயம் உங்களுடைய மாம்சத்தை வழிநடத்துகிறதா? Does the heart lead your life? இல்லை என்றால் சூழ்நிலைகள் வழிநடத்துகிறதா? But the circumstances, is it leading your life? நான் கஷ்டமாக இருந்தால் கஷ்டமாக When you're இருக்கிறேன். difficult, you're difficult. பாரம் என்றால் பாரம். When it's hard, it's hard. இதுதான் சூழ்நிலை என்னுடைய இருதயத்தை வழிநடத்துவது. And this is a life of the circumstance leading my heart. இன்றைக்கு நாம் வார்த்தையை வாசித்தோம். Today we read the word. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் சேபா என்ற ஒருவர் இருக்கிறார். So in Samuel chapter 20, there is a person called Sheba. ஆபேல் பட்டணத்தில் பேரழிவு ஏற்படுகிறது. So in the Abel castle, there was a disaster there. அது தண்டனைக்குட்படுகிறது. அது எந்த மாதிரியான பட்டணம்? The punishment was there, and what kind of palace is that? இந்த பட்டணம் இஸ்ரவேல் தேசத்தின் சிறந்த பட்டணம். And this castle was the best castle in Israel. இது தொடர்ந்து போகக்கூடிய பட்டணம். And it was a castle which was to be followed. அது தாவீதினுடைய அரச பட்டணம். And it was a royal castle of David. ஆனால் தாவீது அந்த பட்டணத்தை முற்றுகையிட்டு அழிக்க முயற்சி செய்கிறார். But then David was trying to come and then also capture the castle, defeat the castle.
ஆவேல் பட்டணத்து மக்களுக்கு ஏன் என்று புரியவில்லை. The people in the Abel castle didn't understand why. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? What did we do wrong? நாங்கள் தாவீது ராஜாவுக்கு மிகவும் உண்மையாக தானே இருந்தோம். We were loyal to David, King David. ஆனால் ஏன் தாவீது ராஜா நம்மை கொல்ல முயற்சிக்கிறார்? But why is King David trying to kill us? ஏன் அவர் நம்மை அழிக்க விரும்புகிறார்? Why is he trying to let us be destroyed? அவர்களுக்கு புரியவில்லை. They couldn't understand. அது தாவீது ராஜாவுடைய அரச பட்டணமாக இருந்தது. So it was a castle who was really royal to King David. அவர்கள் அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டு அழிக்க முயற்சி செய்கிறார்கள். So they were trying to surround the castle and trying to destroy it. ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமென்றால் ஆபேல் பட்டணம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. In one word you could say that punishment was done in the Abel castle. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருக்கிறாள். But in the castle there was one wise woman. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன கூறினாள்? But what did the wise woman say? புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு கேளுங்கள் கேளுங்கள் என்றாள். So then a wise woman cried out from the city, "Hear, hear." நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? So this castle is like our mother. Why are you trying to destroy it? நாங்கள் என்ன தவறு செய்தோம்? What did we do wrong? யோவாப் கூறினார். And Joab said, இல்லை. No. நீங்கள் தாவீது ராஜாவுக்கு உண்மை உள்ளவர்கள் என்று எனக்கு தெரியும். I know that you are loyal to King David. இது பின்பற்ற வேண்டிய பட்டணம் என்று எனக்கு தெரியும். I know it's the castle to be followed. உங்களுடைய பட்டணத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. There's one problem in your castle. பட்டணத்தில் சேபா என்ற ஒருவன் இருக்கிறான். In the castle there is Sheba. நீங்கள் சேபாவை ஏற்றுக்கொண்டீர்கள். And you received Sheba. சேபா தாவீதிற்கு விரோதமாக இருப்பவர். Sheba was the one who was against David. அவர் தாவீதுக்கு விரோதமானவர், ஆனால் அவரை நீங்கள் He was the ஏற்றுக்கொண்டீர்கள். person who was against David and you received him. அவர்கள் சேபாவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஆபேல் பட்டணம் இப்போது தண்டிக்கப்படுகிறது. Because they received Sheba, that's why there was a punish inside the Abel castle. நீங்கள் உண்மையாக நன்றாக பின்பற்றினாலும், Even though you were royal and you followed well, ஆனால் பட்டணம் அழிக்கப்பட வேண்டும். but then the castle had to be destroyed. தாவீது ராஜா அனைத்தையும் அழிக்க வேண்டும். And then King David had to destroy everything there. ஆனால் அவர்கள் தாவீதிற்கு உண்மையாக இருந்தார்கள். But then they were loyal to King David. ஆனால் அது ஒரு பொருட்டில்லை. No, that is not in need. ஏனென்றால் தாவீது ராஜாவுக்கு விரோதமான சேபாவை அவர்கள் Because ஏற்றுக்கொண்டார்கள். they accepted the Sheba who was against King David. அவர்கள் சேபாவை வெளியேற்றினால், If you just put out King Sheba, நாங்கள் திரும்பி சென்று விடுவோம். we'll go back. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ காரணம் என்னவென்று புரிந்து கொண்டால், We'll retrieve, and the wise woman realized the reason. ஓ அது நிமித்தமாகவா? Oh, it's because of that. அவர்கள் சேபாவை பிடித்து அவனுடைய தலை வெட்டினார்கள். So they took out Sheba and cut his throat இந்த பட்டணத்திலிருந்து வெளியேற்றினார்கள். and kicked him out of the castle. திடீரென்று தாவீதினுடைய ராணுவம் அங்கிருந்து திரும்பி செல்ல ஆரம்பித்தார்கள். But then suddenly the army of David started to retrieve. ஆபேல் பட்டணத்தில் திடீரென்று சமாதானமும் சந்தோஷமும் உண்டானது. And then in the castle of Abel, suddenly the peace and happiness was there. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். So in spiritual life, we receive salvation. நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம். We are loyal to God. தசமபாகம் கொடுக்கிறோம். And we also give tithe. அனைத்தும் நடந்தாலும் நாம் தேவனை சேவிக்கிறோம். So even though everything has happened, we still serve God. But what did I do wrong? நான் என்ன தவறு செய்திருக்கிறேன்? தேவன் என்னை கடினத்தில் So விட்டிருக்கிறார். what did I do wrong that God made me in difficulty? நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சதுண்டா? Isn't there a time that you think like that? சில மக்களை அப்படி நினைத்தீர்களா? Isn't there some people who think நான் like ரட்சிப்பு that? பெற்றிருக்கிறேன். I received salvation. நான் பாவம் செய்தனா இல்ல கொள்ளையடித்தனா? Did I sin or did I do robbery? தேவனை சேவித்ததுதான் நான் செய்த காரியம். So the sin that I only did was to only serve God. ஏன் தேவன் என்னை கஷ்டத்தில் விட வைக்கிறார்? Why is God making me fall in difficulty? ஒரு விஷயத்தை தேவன் வெறுக்கிறார். But there's one thing God hates. ஒரு விஷயத்தை தேவன் வெறுக்கிறார். There's one thing God hates. தேவன் என் மூலமாக கிரியை செய்ய மாட்டார். God is not working through me. அந்த மாதிரியான ஏதாவது வார்த்தையை கேட்டால், You can hear any other words. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கவே கூடாது. But there is a voice that you should never hear. தேவன் என் மூலமாக கிரியை செய்ய மாட்டார். God is not working through me. தேவன் என் மூலமாக கிரியை செய்ய மாட்டார் என்பதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதிலிருந்தும் நாம் அகற்றிவிட So வேண்டும். we have to kick out the thoughts that God is not working in me throughout our spiritual life. அந்த நபர் தான் புத்தியுள்ள நபர். That person is the wisest person. அந்த ஆபேல் பட்டணத்தில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருந்தால், So in the Abel castle there was a wise woman. 22ஆம் வசனம் கூறுகிறது, அந்த ஸ்திரீ ஜனங்களிடத்திற்கு போய்,
So in verse 22 it says, then the woman in her wisdom went to all the people. பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி அதை வெளியே And போட்டார்கள். they cut off the head out of Sheba the son of Bichri and threw it up. அப்போது அவன் எக்காலத்தை ஊதி அவனவன் பட்டணத்தை விட்டு சென்றார்கள். Then he blew a trumpet and withdrew from the city. அனைத்து தண்டனைகளும் விலகியது. And that is when all the punish was gone. ஒரு விஷயத்தை தான் தேவன் விருக்கிறார். So there's one thing God really hates. தேவன் கிரியை செய்ய மாட்டார். God is not working. நாம் அந்த வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும். So we need to kick out those words from our hearts. அப்போதுதான் தேவன் நம்ம மூலமாக கிரியை செய்கிறார். And that is how we think that God is working through him. தேவன் நம்முடைய இதயத்தில் வாசம் செய்வார். That will be settled in our hearts. அந்த நேரத்திலிருந்து And from தேவன் that time, மூலமாக வல்லமையா கிரியை God செய்வார். will work really powerfully in you. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் மூலமாக கிரியை செய்ய மாட்டார் என்கிற சிந்தனையை So நீங்கள் விலக்கி spiritual விடுவது. life is to kick out all the thoughts that God is not going to work through நான் them. சிறைச்சாலைகளில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது பல கஷ்டங்கள் இருந்தது. So when I was working within the prisons, there was a lot of difficulty. அந்த நேரத்திலிருந்து தேவன் மூலமாக கிரியை செய்ய மாட்டார் என்கிற காரியத்தை நான் விலக்கி விட்டேன். So from that time on, I got to kick out all the thoughts that God is not working through. தேவன் நிச்சயமாக என் மூலமாக கிரியை God செய்கிறார். is surely working through me. நாம் கென்யாவில் ஊழிய பள்ளியை செய்தோம். So we got to do the missionary school in Kenya. கென்யாவில் குற்றத்தின் அளவு குறைந்து கொண்டே வந்தது. Crime rate got to be. அதை குறித்து உலகத்தின் பல மக்கள் கேட்டார்கள். It became a lot of the people from all over the world got to know. அது ருவாண்டாவுக்கு சென்றது. It went to Rwanda. லெசோத்தோவிற்கு சென்றது. In Lesotho. தென் ஆப்பிரிக்கா. In South Africa. என அனைவரும் இந்த செய்தியை கேட்டார்கள். ஏறக்குறைய 40 தேசங்களில் நாம் சிறைச்சாலைகளில் ஊழிய பள்ளியை செய்கிறோம். So in around 40 countries we are doing the missionary school in the prisons. சிறைச்சாலையில் நான் சிந்தனை கல்வியை கற்றுக்கொண்டு So in the prisons I got to receive the mind education. நான் விசுவாசத்தின் உலகத்தை கற்றுக்கொண்டேன். And I learned the world of faith. அதை நாம் எளிதாக கூறலாம். Let's say it simply. ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்ய வேண்டும். Let's just do one thing. நம்மளுடைய இதயத்திலிருந்து தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்கிற காரியத்தை நாம் வெளியேற்ற ஆரம்பித்து விட்டால் So if you try to kick out all the thoughts that God is not going to work through me from our hearts, எல்லா தண்டனைகளும் அழிவுகளும் அங்கிருந்து விலகிவிடும். then all the punish and destroys will go away. தேவன் நிச்சயம் என் மூலமாக கிரியை செய்வார் என்ற சிந்தனையை மாத்திரம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். And you have the heart only that God is going to work through you surely. கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். And millions of blessings will come into you. தயவு செய்து மீண்டும் நினைவு கூறுங்கள். And please remember once again. என் மூலமாக தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்கிற சிந்தனையை அகற்றி போடுங்கள். You have to kick out all the thoughts that God is not going to work through me. நீங்கள் சேபாவை அகற்றவில்லை என்றால் If you don't kick out Sheba, நீங்கள் சேபாவாகிய பாவத்தை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக because of the acceptance that you accepted Sheba the sin, அந்த பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். the castle has to be destroyed totally. நமது இருதயமும் அதே Our போன்றுதான். heart is the same. பட்டணமாகிய நாம் In the castle of us, நம்மளுடைய இருதயமாகிய இந்த பட்டணத்திலிருந்து அந்த சிந்தனையை நாம் அகற்றிவிட the வேண்டும். castle of our hearts, we need to kick out the thought that God is not going to work through me. தேவன் என் மூலமாக கிரியை செய்ய மாட்டார் என்ற சிந்தனையை நான் அழித்த பிறகு So when I started to erase the thoughts as God is going to work through me, தேவன் கிரியை செய்ய துவங்கினார். not going to work through me, then God started to work. தேவன் நிச்சயம் என் மூலமாக கிரியை செய்வார் என்ற சிந்தனைகள் And the thoughts that God is surely going to work through me, அதன் மூலமாக பல தடைகளை நான் மேற்கொண்டேன். let me overcome a lot of obstacles. உலகம் முழுவதும் இருக்கிற சிறைச்சாலைகளில் பணிபுரிய தேவன் என்னை வழிநடத்தினார். And God led me to work in the prisons all over the world. நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். And I'm so thankful to God. இந்த அளவுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். And I'll do it up to here. நன்றி. Thank you.